ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மார்ச் 24, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அவங்க அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. எங்கே இந்துவை கூப்பிடுமா, இந்து எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்து வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறா. அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லாராலையும் தான் நான் வந்து திரும்பி மறுபடி உயிர் பொழைச்சிருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து கருணா சொல்கிறாரு, இல்லைம்மாம்மா நீங்கள் வந்து இப்படி நல்லபடியாக இப்போ வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கீங்கன்னா அது காரணம் இந்து தான் கடன் வாங்கக்கூடாது பைக் அப்படின்னு சொல்லி பைக் ரேஸில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி உங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணி உங்களை காப்பாற்றிருக்கா. நீங்கள் இந்துக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்து நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் மூலியமாக எனக்கு குழந்தை வந்து பேர குழந்தை வந்து வேணும். எனக்கு 2 பேரும் பேரனோ பேத்தியோ நீங்கள் எப்போ பெற்று தரீங்களோ பெற்று கொடுங்க. அதை நான் கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி மாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்து நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டு சரிப்பா அப்படின்னு இவரும் சொல்கிறா. அதோட வந்து நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்து என்ன இப்போ தானே வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, எல்லாரும் அவர்கிட்ட பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் வெளில வெயிட் பண்ணுங்கள், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எல்லோரும் போகிறாங்க. உடனே இந்து போய் வெளில போனோடனே இந்து போய் கருணா கிட்ட, நீ என்ன இத்தனை நாளாக இந்த நினப்போட தான் நீ என்கிட்ட பழக்கிட்டு இருக்கியா, எங்கள் அப்பா சொல்லவும் உடனே சரின்னுட்ட அப்படின்னு சொல்கிறா. உடனே கருணா சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன, நீனும் தானே சரின்னு சொன்ன, அப்போ நீ என்ன இந்த நினப்போட தான் பழகிக்கிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எங்கள் அப்பாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் நான் வந்து சொன்னேன், அது மாதிரி நம்ம பிரிஞ்சு தான் இருக்கோன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் அப்படி சொன்னேன் எங்கள் அப்பாவுக்காக. நானும் அதனால் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால் அவருக்காக தான் சொன்னேன். இப்போவே போய் நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே திரும்பியும் போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அது வெளியிலேருந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. உடனே பாண்டி வராரு. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா இப்போ தானே உடம்பு முடியாமல் நல்லாகி வந்திருக்காரு, இப்போ போய் உண்மையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு திரும்பி உடம்பு முடியாமல் தானே போகும், என்ன இப்படி பண்ணுறாரு உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்து வந்து பாண்டிகிட்ட சொல்கிறா. எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு. அவங்க அப்பா வந்து அப்படியான்னு தலையாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து உள்ளே போகிறான். இந்துவோட அக்கா கருணா வெளில வந்தோடனே போயிட்டு அப்பா அவங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா 2 பேரையும். என்னம்மா இந்து, இத்தனை நாளாக என்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை, என்கிட்ட மறைச்சிட்டியே, இத்தனை நாளாக ஏமா என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்ப்பான்ட்டு உண்மையை சொல்ல போகிறா. உடனே வந்து கருணா சொல்கிறாரு, மாமா ஏன் சுற்றி வச்சு பேசுகிறீங்க, டைரெக்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து டீச்சர் ஆகணும் தானே அவனோட கனவு, உன் கனவுல வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னாராமே, ஏமா அதை சொல்லலை, நான் தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை பர்மா உன்னோட வந்து ஆசையை வந்து அவர் நிறைவேற்றுன்னு நினைக்கிறாரு. இது மாதிரி மாப்பிள்ளை கிடச்சதுக்கு எவ்வளோ நம்ம குடும்பம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. இவ வந்து சந்தோஷமாயிடுறா. சரி, உண்மை இவ சொல்லலை போல இருக்கு, சும்மா சொல்லியிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அப்புறம் வெளில போயிட்டு, நான் வந்து உங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தா வந்து என்ன ஆகியிருக்கும், நான் வந்து உண்மையை சொல்லலை, இந்த நிலமையில நான் போய் சொல்ல மாட்டேன், எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே அவங்க அக்கா கண்ணை காமிச்சு, பரவாயில்ல இவர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிட்ட சொல்கிறா. பாண்டி சொல்கிறாரு இந்துக்கிட்ட, என் மாப்பிள்ளையை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவன் எவ்வளோ நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காலில் அடிபட்டு திவாகர் வந்து வீட்டில் முடியாமல் படுத்துட்ருக்காரு. உடனே ஜெயந்தி கிண்டல் பண்ணுறா, மாமா நீங்களும் எவ்வளவோ பிளான் பண்ணி இந்து ஜெயக்கூடாமல் பண்ணீங்க, ஆனால் இந்து வந்து உங்கள் மூஞ்சில் கறியை பூசிட்டா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணி அவனை சொல்லும் போது இவர் டென்ஷன் ஆகுது. நீ என்ன எண்ணிட்டு இந்து பற்றி பெருமா பேசுறியா, இரு அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாரு. உடனே வெளில ஓடுறா. அப்போ அவங்க மாமனார் அவங்க அம்மாலாம் வெளில உட்காந்துட்ருக்காங்க. உடனே மாமா இங்கே பாருங்கள், உங்கள் பையனை இந்த வயசு இப்போ போய் உங்கள் பையன் வந்து என்னை வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக துரத்திட்டே வராரு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, சின்ன பிள்ளையா நீனு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு.
அப்பா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அது இப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு தெரியும், உன்னை பற்றி தெரியும், போடா போடான்னு விரட்டிவிட்டு நீ போம்மா அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஜெயந்தியை வந்து போக சொல்கிறாரு. உடனே ஜெயந்தி சொல்கிறா, யார் மேலே வந்து கடவுள் வந்து நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் துணையாக இருப்பார் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இந்து வரா வீட்டுக்கு. இந்த மாதிரி எல்லோரும் விசாரிக்கிறாங்க எப்படி இருக்காரு அப்பான்னு சொல்லி. ஜெயந்தி எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, நீ கண்டிப்பாக அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இப்போ நல்லா போயிட்டார், அதுக்கு நீ ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறா, சுகுணாக்காவும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சுகுணாக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க எங்கே போய் எப்போ வந்து அவங்க வெளில வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசையே கிடையாது எதுலேயுமே அப்படின்னு ஜெயந்தி சொல்கிறா. அப்போ வந்து சித்ரா வெளில வரா. சித்ரா சொல்கிறா, அவங்க அம்மாட்ட வந்து நீ எப்படி பேசுகிறேன்னு பேசி சம்மதம் வாங்கிடு அப்படின்னு வந்து இந்து சொல்கிறா. கண்ணை காமிக்கிறா அப்படின்னு கண்ணை காமிக்கும் போது இவ சொல்கிறா, சரி நான் வந்து அம்மாட்ட இப்போ அம்மா வந்து போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இது மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்குறா, இது மாதிரி போகலாமான்ட்டு. அதெல்லாம் நம்ம இந்த ரூல்ஸ் தெரியாத நம்ம வீட்டில், இந்த வீட்டு பொம்பளைங்க எங்கேயுமே வெளில போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறியே அப்படின்னு சொல்கிறா. தெரியும் தான், அதுக்குன்னு எங்கேயும் போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறா. என்னோட ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு. அப்பாட்ட போய் கேளு, உங்கள் அப்பா ஓகே சொன்னால் போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இதெல்லாம் அவங்க அப்பாவை போய் கேட்டுட்டு என்ஜாய் பண்ண முடியுமா, நம்ம தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நான் பால் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறா. பால் கொண்டு தர எனக்கு வேணாம், எனக்கு என்னோட ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்க, எனக்கு பால் தேவை வேணாம் அப்படின்னு சொல்கிறா. சரி நாம் போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா சுகுணா. சந்தோஷமாக சித்ரா வந்து அவங்க வெளில உள்ள ஜெயந்திட்டையும் நிந்துக்கிட்டையும் சொல்கிறா, நம்ம நாளைக்கு பீச் போகலாம், அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஜாலி நம்ம நாளைக்கு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.